கைட்டி கொடுக்க சொன்ன? அது என்ன நீ போட்டுக்கிற சேலையா? அது வேண்டான்னு ஒதுக்கி வச்ச சேலையை தானே எடுத்து கொடுத்த. அதுக்கே அது புதுசு கூட கிடையாது, பழைய புடவை. அதை கூட கொடுக்க மாட்டியா நீ? பழைய புடவையா இருந்தாலும் அது என்னோட புடவை. வீட்டு வேலைக்காரி ஷேம் புடவையை கட்டினா எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப எனக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம் கேக்குறேன். அதுக்கு நீ கெட்டி இருக்கிற புடவையை கைட்டி கொடுக்க சொல்லுவியா? கேண்டு உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த பிள்ளை வீட்லயே அவளை ஒதுக்கிட்டாவ. போட்டுக்கு கட்டிக்க சேலை கூட இல்ல, பழையது தான் எடுத்து கொடுத்தேன். அதை போய் புடுங்கி வச்சிருக்க. ஈரத்துணையை கட்டிட்டு நிக்கிறா. அவ எதை கட்டிட்டு இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? என் துணியை தூக்கி குப்பையில போட்டாலும் போடுவேன். அவகிட்ட என்னால கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேணா அவ மருமகளா இருக்கலாம், எனக்கு அவ எப்பயுமே வேலைக்காரி தான். ஒரு வேலைக்காரி என் புடவையை கட்டிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிப்பா, என் அமைதியா இருக்க சொல்றியா? அவ எனக்கு ஈக்குவலா ஆவறதா? என் துணியை அவளை கட்ட விட மாட்டேன், அவ்வளவுதான். ஏன்டி உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? நீ அந்த பிள்ளைகிட்ட நல்ல முறையில நடந்துக்கலன்னா நாளைக்கு கதிர் உன்னை எப்படி மதிப்பா? எங்க பாரு, இந்த வீட்டுக்கு நல்ல முறையில நீ வந்து போயிட்டு இருக்கணும்னா அந்த பிள்ளைகிட்ட நீ நல்ல முறையில நடந்துதான் ஆகணும். நேற்று வரைக்கும் வேணா வேலைக்காரியா இருந்திருப்பா, ஆனா இன்னைக்கு நம்ம கதிர் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கா. இன்னைக்கு வேணா கதிர் அந்த பிள்ளைகிட்ட ஒதுங்கி நிக்கலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் கதிருக்கு அவதான் பொண்டாட்டி, அதை மாத்த முடியாது. நாளைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாவ. அப்போ நீ அந்த பிள்ளைய வெறுத்து ஒதுக்கினா கதிரும் ஒன்னு ஒதுக்கதான் செய்வான். பார்த்து சூதானமா நடந்துக்கோ. உன் பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அந்த பிள்ளைய ஏற்றிட்டு நிக்காத. அதுவும் கதிர் முன்னாடி எதுவும் சேச்சாத. கதிர் முன்னாடி நல்ல முறையில நடந்துக்கோ. எனக்கு கூட தான் அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது பிடிக்கல. என்ன பண்ண சொல்ற? சொல்லாம் தலை எழுத்து. அதுக்குன்னு போட்டுக்க கூடமே துணி கொடுக்காம இருக்கிறது. இந்தாடி உன் பழைய புடவையெல்லாம் எடுத்து கொடு. நான் என்ன புது புடவையா கொடுத்தேன்? பழைய புடவையை தானே கொடுத்தேன். என்னைக்கு இருந்தாலும் வேலை கறிக்காத கொடுக்கறது தான். அதுக்கு எதுக்கு நீ இப்ப இப்படி யோசிக்கிற? ஏன் நமக்கு இருக்கிற காசுக்கு அவளுக்கு என்ன புது புடவை வாங்கி கொடுக்க முடியாமலா இருக்கும்? அவளுக்கு நம்ம ஈக்குவலா ஆகக்கூடாதுன்னு நான் உன் பழைய புடவை எடுத்து கொடுத்தேன். அதையும் போய் பிடிங்கி வச்சிருக்க. இப்ப என்ன? அந்த பழைய புடவையை கொடுக்கணும், அவ்வளவுதானே? நீ போ, நான் எடுத்துட்டு வந்து தாரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வந்து கொடு. அவ காலையில துவைச்ச துணி ஈரம் காயல, அதை மாத்திக்கிட்டு நீ உன்கிட்ட புடவைய கொடுத்துருக்கா. இத ஊர்ல இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னு நம்மள என்ன நினைப்பாங்க? ஒரு துணிக்கு கூட வழி இல்லை நினைக்க மாட்டாங்க? இந்த அசிங்கம் தேவையா? அதான் சொல்லிட்டல்ல, நீ போ, நான் எடுத்துட்டு வந்து தாரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. எப்படி இவ எனக்கு ஈக்குவலா என் சேலையை கட்டிக்கிட்டு என் முன்னாடியே வந்து நிப்பா, நான் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கணும். கேவலம் ஒரு வேலைக்காரி அவ என் வீட்டு அதிகாரம் பண்றதா? இப்ப பாருடி, நான் கொடுக்குற புடவைய தானே நீ கெட்டுவ. உனக்கு ஏன் புடவை கேக்குதா? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. இந்த கிழிஞ்ச புடவை தாண்டி நீ கட்டணும். அம்மா வீட்டுல இருந்து போட்டு துணியை கூட சீதனமா கொண்டு வராத பிச்சைக்காரி. அப்போ நீ கிழிஞ்ச துணியை தானே போடணும். தரேன், என் சேலை எல்லாத்தையும் கிழிச்சு தரேன். உனக்கு உடுத்த துணி இல்லாம இந்த கிழிஞ்ச சேலைய போட்டுக்கிட்டு நீ வேலை செய். அத பார்த்து நான் ரசிப்பேன். அம்மா, இந்தா பழைய புடவைங்க, எடுத்துட்டு போய் கொடுத்துக்கோ உன் மருமகளுக்கு. ரொம்ப பிகு காட்டாத. கொடுக்கறது பழைய புடவை, அதுக்கு இவ்வளோ சினுங்கல். இங்க பாருடி, நான் சொல்றேன், நான் செய்யறேன்னு எல்லாம் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். நாளைக்கே கதிர் அவளை ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, நம்ம அவ கையை நம்பி இருக்க வேண்டிய நிலைமை வரும். இப்பெல்லாம் நம்ம அவகிட்ட நல்ல முறையில நடந்துட்டாதான் நாளைக்கு அவ நம்ம கிட்ட நல்ல முறையில நடந்துக்குவா. எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் ஒன்றும் பண்றேன். நீ அவகிட்ட முரண்டு பிடிச்சிக்கிட்டு வம்பு இழுத்துட்டு இருக்காது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி சரி, இந்தா எடுத்துட்டு போய் கொடு. ஏம்மா மீனா, உள்ள இருக்கியாம்மா? கதவு தர. அம்மா வாங்கம்மா. இங்க என்ன இது? இத்தனை சேலை அடுக்கி வச்சிருக்கா. யாரு கொடுத்தான்னு தெரியலையே. முள்ள கொடுத்துருக்க மாட்டா. நானும் இங்க தான் வாரேன். வேற யார் இவளுக்கு சேலை கொடுத்துருப்பா? ஏம்மா,
முல்லை உன்கிட்ட அப்படி நடந்ததுக்கு நீ எதுவும் நினைச்சுக்காத. அவ ஏதோ கோவத்துல அப்படி பேசிவிட்டா. ஹிண்டா அவளோட சேலையெல்லாம் கொடுத்து விட்டுருக்கா, இது கெட்டிக்கோ. ஆ சரிங்கம்மா. ஆமா, இது என்னது இது? சேலை தாம்மா, கதிரையா வாங்கி கொடுத்தாவ. கதிர் வாங்கி கொடுத்தானா? சேலை கிடைக்கலாமா போவா? இத்தனை வருஷத்துல அவன் ஒரு சேலை வாங்கினது கிடையாது, இவளுக்கு இத்தனை சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. சேலை பார்த்து எடுக்கலாம் என் பிள்ளைக்கு தெரியும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. எல்லாம் நல்ல நல்ல படவையா இருக்கு. எல்லாம் அந்த முள்ளைய சொல்லணும். அவன் முன்னாடி அவ ஈர துணியை கெட்டிட்டு நின்னா அவன் எப்படி பார்த்துட்டு சும்மா நிற்பான்? என் பிள்ளையோட மனசு தங்கமான மனசு, அவனால இன்னொரு பிள்ளை கஷ்டப்படுதுன்னா எப்படி விடுவான்? அதான் போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். இதுவே அந்த முல்லை அவகிட்டே இருந்து அந்த சேலையை பிடுங்காம இருந்திருந்தா இவ்வளோ துணி என் பிள்ளை எடுத்துட்டு வந்து கொடுப்பானா அவளுக்கு? எல்லாம் இந்த முல்லைய சொல்லணும். நான் பாட்டுக்கு அவளுக்கு அந்த பழைய துணியை கொடுத்து வேலைக்காரின்றத அவன் மனசுல நல்லா பதிய வச்சுட்டு இருந்தேன். இப்போ கொண்டு வந்து புத்தம் புது துணியா இருக்கு, ஒன்று ஒன்று விலை ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்கு. இதை வாங்கிட்டு வந்து அவன் கொடுத்துருக்கான். இவன் இந்த புது துணியை கட்டிட்டு மினுக்க போறான். எதுலாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை தான் என் நடக்குது. சே சரிம்மா, நான் துணியை வச்சுட்டு போறேன். உனக்கு பிடிச்சதை எடுத்து கேட்டிக்க. ம் சரிம்மா. என்ன இது எல்லாம் கிழிஞ்ச புடவையா இருக்கு, இதை எப்படி கெட்டிக்கிறது? முள்ள அம்மாவுக்கு என் மேல இன்னும் கோபம் போகல, அதான் கோவத்துல எல்லா புடவையும் கிழிஞ்ச புடவையா கொடுத்துருக்காவ. பரவாயில்ல, ஐயா எடுத்து கொடுத்த சேலையவே கெட்டிக்குவோம். என்ன இவ புது சேலை மாதிரி இருக்கு, இந்த புடவையை நான் அவளுக்கு கொடுக்கவே இல்லையே, வேற யார் கொடுத்துருப்பா? பார்க்க ரேட் அதிகமான புடவை மாதிரி இருக்கு. ஹேய், அம்மா சொல்லுங்க. அம்மா கிட்ட சேலை கொடுத்து விட்ட, நீ வாங்கிக்கிட்டியா? வாங்கி வச்சுக்கிட்டம்மா. அது சரி, இது புதுசா இருக்கு. இது ஐயா வாங்கி கொடுத்த புடவைமா. ஐயாவா? யாரு? அப்பா வாங்கி கொடுத்தாரா? ஐயோ அவ இல்ல, இது கதிரையா வாங்கி கொடுத்தாவ. என்னது, கதிர் சேலை வாங்கி கொடுத்தானா? ஆமாம்மா, கதிரையை தான் வாங்கி கொடுத்தாவ. என்ன வீட்டில் இருந்த நல்ல புடவையை திருடி கட்டிக்கிட்டு கதிர் வாங்கி கொடுத்தான கதையா விடுற? அம்மா நான் எதுக்குமா போய் சொல்லணும்? நீங்க வேணும்னா ஐயாவை போய் கேளுங்க, ஐயா தான் வாங்கி கொடுத்தாவ. அவன் தான் வாங்கி கொடுத்தானா? எதுலாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது. முதல்ல இவளுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விடக்கூடாது. சரி சரி, பின்னால மாடு கொட்டையெல்லாம் சாணி இல்லாமல் இருக்கு, போய் அள்ளி போடு. சரிம்மா. சே, இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கிட்டு வேலை செய்யவே தோண மாட்டேங்குது. நல்ல வேலை ஜாஸ்தியான துணி மாதிரி இருக்கு. இது அழுக்கு பண்ண யாருக்கு தான் மனசு வரும்? எனக்குலாம் என்னோட பழைய தாவணி தான் கரெக்டு. இங்கே வேலை செய்யறதுக்கு அதுதான் சரியான துணியும் கூட. இந்த மாதிரி நல்ல நல்ல புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு போய் என்ன வேலை செய்ய முடியுது? இப்போ நம்ம போகலனாலும் அம்மா கோவப்படுவாங்க. போய் சாணி அள்ளி போட்டு பெருக்கிட்டு வருவோம். ஹேய், இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். என்னோட கஷ்டம், என்னோட சந்தோஷம் எல்லாத்தையும் இந்த இடத்துல தான் நான் சொல்லுவேன். இதோ இந்த பிள்ளையார் தான் என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ, ஹாய் ப்ரோ. என்ன கிண்டல் பண்றீங்களா? இல்ல, நீ தானே உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன, அதான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா அத்தா, நீங்க கதிரத்தா அளவுக்கு இல்லை. என்ன சொன்ன? கதிர் அளவுக்கு இல்லையா? என்ன கதிர் அளவுக்கு இல்ல? ஆமா, கதிரத்தா பார்க்க முரட்டுத்தனமா தெரிவாரு, ஆனா ரொம்ப நல்லவர். என்ன பார்க்க எப்படி தெரியுது? உங்களை பார்க்க நல்லவர் மாதிரி தெரியுது, ஆனா நல்லவர் கிடையாது. என்ன என்ன சொல்ற? ஆமா, உங்களால தான் என் கல்யாணமும் நின்று போச்சு. என்னதான் என்னை கதிரத்தான் வேணான்னு சொன்னாலும் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அவர் என்னை நல்லா பார்த்துக்குவார் மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த கல்யாணமே நடக்காமல் பண்ணதுக்கு நீங்கள் தானே காரணம். எனக்கு கதிரத்தானை பிடிக்கும், ஆனால்
அவர் கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அவர் மேலே ஆசைப்படலை. ஆனால் கதிரத்தான் எனக்கு கிடைக்கலன்னு வருத்தம் மட்டும் இருந்தது. அதையும் மீறி எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருந்தா கண்டிப்பாக கதிரத்தா மனசு ஒரு நாள்னா ஒரு நாள் மாறி இருக்கும். ஆனால் அதுவே நடக்காமல் போயிடுச்சே. இப்போ கூட இதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணிட்டிய, உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்ல. என் மனசில் என்ன இருக்குது, என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, தெரியப்படுத்தணும்ல. அதனால தான் சொன்னேன். நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டிட்டீங்க. இனி என் மனசுல இருந்து கதிரத்தானை தூக்கி போட்டு தான் ஆகணும். ஏன்னா கதிரத்தானுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனியும் அவரை நினச்சிட்டு இருக்கிறது தப்பு. ஆனால் என்னால் அவரை மறக்க முடியல. இந்த மண்டைக்கு தெரியுது இதெல்லாம் தப்பு அப்படின்னு. ஆனால் இந்த பாழா போன மனசு தான் கேட்க மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு. என்ன இவரு நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ளே போயிட்டாரு. எல்லாத்தையும் சொல்லிடலான்னு பார்த்தா பாதி பேசிட்டு இருக்கும்போதே போயிட்டாரு. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு? நம்ம வீட்டுக்கா இல்லை அவர் வீட்டுக்கா? என்னாச்சு? அதான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒருவேளை அங்கே போயிட்டாரோ? இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அதான் எங்கன்னு கேட்பாவளே. தியா வந்துட்டியா? மாப்பிள்ளை எங்க? வாங்க 2 பேரும் சாப்பிடலாம். எங்கம்மா அவரு? வெளியே நிற்கிறாவளோ? அம்மா, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. என்ன சொல்ற? மாப்பிள்ளை எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனாரு? தெரியலம்மா, வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது எப்படி உனக்கு தெரியாம அவர் வீட்டுக்கு போவாரு? அவர்கிட்ட என்ன சொல்லி வச்சா? எதுக்கு அவர் வீட்டுக்கு போனாரு? அம்மா, நான் எதுவும் சொல்லலம்மா. நீ எதுவுமே சொல்லாம அவர் எதுக்கு வீட்டுக்கு போனாரு? என்னத்தையோ சொல்லி வச்சிருக்கா. மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம அனுப்பிவிட்டா. நீ எதுக்கு இங்க நிக்கிறா? இங்க பாரு, மாப்பிள்ளை இல்லாம ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. கிளம்பு. வா போவோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. அவரே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்ப எதுக்கு நம்ம போய் அவரை கட்டாயப்படுத்தணும்? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சோ? நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தீங்கன்னே மறந்துட்டீங்களா? ஷிங்காரடி, இதுக்கு முன்னாடி எப்படியோ, இனிமேட்டுக்கு மாப்பிள்ளை இல்லாம நீ இந்த வீட்டு வாசல்ல கூட கால் வைக்க கூடாது. முதல்ல கிளம்பு. வா போவோம். அம்மா, வான்னு சொன்னேன். என்னத்த பண்ணி வச்சாலோ. வாடி. அத்தாங்கிட்ட முழுசா கூட பேசல. பாதி பேசிட்டு இருக்கும்போதே அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டாருன்னு தெரியல. ஆனா ஏதோ கோவத்துல போனார் மட்டும் தெரியுது. இப்ப நான் என்னத்த சொல்லி சமாளிக்க? ஏய்யா ஆதி, உன்னை மறு வீட்டுக்கு தானே அனுப்பி வச்சோம். பரவாயில்லைக்கு நீ மறுபடியும் இங்க வந்து பொட்டிலாம் தூக்கிட்டு நிக்க? எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்கு. நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும். நான் கிளம்புறேன். ஏய்யா, உன்னை ஒரு வாரம் கழிச்சு தானே ஆபீஸ் போக சொன்னாவ. உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாவ. என்ன ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இப்படி எதுக்கு எடுத்தவங்க கோவத்தோன்னு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்கு. நான் போயே ஆகணும். டேய், அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணு அவள் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கா? யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. அப்படியே தப்பா பேசினாலும் என்ன தானே பேசுவாங்க. உன் வேலையை பாரு. டேய் ஆதி, அவ உன் அண்ணன். அவன்கிட்ட இப்படி கோவமா பேசுற? நான் இந்த நிலைமைக்கு நிக்கிறதுக்கு காரணமே இவன் தானே. ஏல பார்த்து பேசு. அவனை பத்தி என்ன தெரியும் உனக்கு? அம்மா, அவனை எதுவும் சொல்லாதீங்க. அவ சொல்றதும் சரிதானே. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். மாப்பிள்ள, ஏப்பா என்னப்பா பிரச்சனை? வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாய் சோறு கூட சாப்பிடாம அப்படியே கிளம்பிட்டியே. எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு. நான் கிளம்பணும். இல்ல தம்பி, இப்பதானே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. மறு வீட்டுக்கு தானே வந்திய. ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம அவ்வளோ அவசரமா கிளம்பணும்னு என்னையா அவசியம் வந்துச்சு? ஏல ஆதி, உனக்கு என்ன அவ்வளோ கோவம்? என்னதான் பிரச்சனை? வாய் திறந்து சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஆஃபீஸ் போகணும், அவ்வளோதான். காலையிலே நான் அதுக்கு தானே கிளம்புனேன். நீங்கள் தானே அதையும் இதையும் காரணம் சொல்லி என்னை அனுப்பி வச்சிங்க. இப்போ எனக்கு கால் வந்திருக்கு. நான் போய் தான் ஆகணும். இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு இங்கே இருக்கிறதுனா இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்க தான் ஆசைப்பட்றானா அங்கேயும் இருக்கட்டும். யாரும் அவளை வலுக்கட்டாயப்படுத்தலை.
என்னால எங்கேயும் இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். போவல போவ. எங்க போறதுனாலும் இந்த பிள்ளைய உன் கூட கூட்டிட்டு போ. நீ கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கு, மறந்துடாத. அத்தா, நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன், என்ன மன்னிச்சிடு. நீ எதுவும் தப்பா பேசல, நீ சரியா தான் பேசுற. என்னதாண்டி பேசி தொலைஞ்ச? தம்பி கோச்சிட்டு வர்ற மாதிரி என்னத்த சொன்ன? எல்லாம் உன் அப்பாவையும் தாத்தாவையும் சொல்லணும். செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காவ. யார்கிட்ட என்ன பேசணும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. என்னத்தடி சொன்ன? இங்க பாருங்க, கத்தர் தாந்தா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கத்துங்க. எங்க வீட்டுல நின்று அவளை கத்தாதீங்க. ஹாதி, மரியாதையா பேசு. நான் யார்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசுறேன். உங்க பொண்ணை எனக்கு கட்டி வச்சிங்களே, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்களா? இதெல்லாம் கேட்டு பண்ணிருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு பண்ணா இப்போ இப்படிதான் வந்து நிக்கும். ஏல, யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? ஏமா நீ சும்மா இருமா. தம்பி, என்னை மன்னிச்சிருங்க. நடந்தது நடந்து போச்சு. இனி எதையும் சரி செய்ய முடியாது. என் பிள்ளை கழுத்தில் போய் தாலியை கட்டிட்டு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க? ஹேய், அத்தா, நாளைக்கு காலையிலே கிளம்பு, 2 பேரும் போலாம். என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு ஆபீஸ் வேலை தலைக்கு மேல கிடக்குது. வர இஷ்டம் இருந்ததுன்னா என் கூட வா, இல்லனா நீ எங்க இருக்கணும்னு நினைக்கிறே இரு. அவ்வளவுதான், நான் சொல்லிட்டேன். என்னால இனி ஒரு நாள் கூட இங்க இருக்க முடியாது. அதே மாதிரி உனக்கு எங்க இருக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க இருந்துக்கோ. இல்ல என் கூட வரணும்னாலும் வா. உன்னை எதுவும் சொல்லல. போற தாலி கட்டிட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கூடாது பாத்தியா? அந்த காரணத்துக்காக தான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றேன். காலையிலே கிளம்பிரு. மைனியோ, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. பிள்ளைங்களுக்குள்ள ஏதோ வாக்குவாதம் மாட்டுக்கு, அது எதையும் பெருசு பண்ண வேண்டாம். காலப்போக்கில் அதுவே சரியாயிடும். மதியா, அவன் தான் சொல்றான்ல, நாளைக்கு அவனோட கிளம்பி போமா. நீ மட்டும் இங்க இருந்துட்டு அவன் அங்க போறது சரி கிடையாது. மைனியோ, நீங்க என்ன சொல்லுதிய? நான் என்னம்மா சொல்றது? மாப்பிள்ளை இருக்கிற இடத்துல தான் தியாவும் இருக்கணும். அதுதான் சரி. நீ நாளைக்கு மாப்பிள்ளையோட கிளம்பி போ. மறு வீடுக்கு அழைச்சிட்டு வந்தேன். ஒரு வாய் சோறு தண்ணி கூட சாப்பிடாம வந்துட்டியே, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். தியா, நீ புரியாம பேசாத. மாப்பிள்ளை அங்கேயும் நீ இங்கேயும் இருக்கிறது சரி கிடையாது. மாப்பிள்ளை தான் சொல்றாவில்ல, அவரோட கிளம்பி போ. சரிம்மா. அப்போ சரிம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பிள்ளையை பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்க. பாருமா தியா, அனுசரிச்சு போமா. யார்கிட்டயாவது பேசும்போது பார்த்து பேசு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏதாவது நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. நான் வரேன். உள்ள வாதியா, காலையில அவனோட கிளம்பி நீயும் போ. அதுதான் சரி. ஏய், இவ்வளோ நேரமா என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டியா? அம்மா, சமைச்சிட்டுமா. சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கதிரையா சப்பாத்தி சாப்பிட மாட்டாருல்ல, அதான் அவருக்கு இட்லி ஊத்துறதுக்காக மாவு எடுத்துட்டு வந்தேன். மாவு எடுத்துட்டு வந்திருக்கியா? அவன் பசி தாங்க மாட்டான். சீக்கிரமா சுட்டு எடுத்துட்டு வந்து கொடு. ஒரு 10 நிமிஷமா, இட்லி வேகிற நேரம் தான், எடுத்துட்டு வந்துடுறேன். கதிருக்கு இட்லியா ஊத்துற? இட்லியே இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. நான் பண்றதுல உன் மேல கதிருக்கு கோவம் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. அவன் எந்த விஷயத்துலனாலும் பொறுத்துக்குவான். சாப்பாடு விஷயத்துல அவனுக்கு பொறுமையே இருக்காது. அதுவும் சப்பாத்தியை கொண்டு போய் அவன் தட்டில் வச்சா தட்டு எங்க பறக்கும்னே தெரியாது. மாவும் இதுதான் இருக்கு, இதை விட்டா வேற மாவும் இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. அச்சோ, மாவு கொட்டிக்குச்சே. இப்போ எப்படி நீ கதிருக்கு இட்லி ஊற்றி தருவா? சரி விடு, கதிருக்கு சப்பாத்தி இருக்குல்ல, அதையே கொடு. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். வேற மாவும் இல்லை, பிறகு என்ன பண்ண? அம்மா, ஐயா கோவப்படுவாவ. ஐயா கோவப்படுவாவதான். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? வேணும்னா மாவுக்கு அரிசி ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு இட்லி ஊற்றி தரேன். உங்க ஐயாவை உட்காந்துருக்க சொல்றியா?
அச்சோ பாவம், சேலை வேற புது சேலை, மாவு கொட்டிக்குச்சே. இப்போ நீ மாவு கொட்டிக்குச்சேன்னு வருத்தப்படுவியா, இல்ல சேலை வீணா போயிடுச்சுன்னு வருத்தப்படுவியா? கண்டிப்பா சேலை வீணா போச்சுன்னு தான் வருத்தப்படுவா. கவலைப்படாத, வேற சேலை வாங்கிக்கலாம். கதிர் தான் உனக்கு இன்னும் டஜன் டஜன்னா சேலை வாங்கி கொடுத்துருக்கானாமே. பிறகு உனக்கு என்ன வேலை? ஒவ்வொரு சேலையா கெட்டி கெட்டி தூக்கி போடு, அவன் புதுசா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான். உன் காசா பணமா செலவு பண்றத நினைச்சு வருத்தப்பட போறா? எவனோ வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், வாங்கி தர போறான். உனக்கு என்னம்மா, நீ நல்லா கெட்டிக்கிட்டு மீனுக்கு. ஏம்மா மீனா, கதிர் சாப்பிட உட்காந்துருக்கான் பாரு. இம்மா என்ன பண்ணி வச்சிருக்கா? மாவு இதுதான் இருந்துச்சு. நாளைக்கு தான் ஊரை போட்டு அரைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா தவறி கொட்டிக்குச்சு. அவன் சாப்பிட உட்காந்துருக்கான, என்ன பண்ண? அதான் சப்பாத்தி சுட்டு வச்சிருக்காளாமே, எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்லுங்க. ஏண்டி அவன் எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டுருக்கான், வேற மாவு வேற இல்ல. என்ன பண்றதுனே தெரியலையே. சாப்பாடு விஷயத்துல அவனுக்கு கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே வரும். அதுவும் சப்பாத்தியெல்லாம் கொண்டு போய் வச்சோன்னா அவ்வளவுதான். நீ எதுக்குமா அதுக்கெல்லாம் வருத்தப்படுற? இவளை கொண்டு போய் வைக்க சொல்லு. சாப்பிட்டா சாப்பிடட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். இவ தானே மாவை கொட்டினா. ஹே மீனா, அதான் சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கானே, போய் சாப்பாடு எடுத்துட்டு போய் வை. அம்மா ஐயா கோவப்படுவாவ, அவங்களுக்கு சப்பாத்தி பிடிக்காதுமா. ஓ, அவங்க கோவப்படுவாங்கன்னு இப்பதான் தெரியுதா? மாவை கொட்டும் போது தெரியலையோ? அம்மா நீங்க தானே. மா, இவ சாப்பாடு பரிமாறிக்குவா, நீ வா. ஏம்மா மீனா, போய் கதிருக்கு பரிமாறு. போச்சு, அவங்களுக்கு சப்பாத்தியே பிடிக்காது. இப்ப நான் கொண்டு போய் சப்பாத்தியை வச்சேன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஐயோ, ஐயா இட்லி சுட மாவு இல்ல, சாப்பிட சப்பாத்தி மட்டும் தான் இருக்கு. நீங்க அவசரமா சாப்பாடு கேட்டதுனால இதையே எடுத்துட்டு வந்துட்டேன். வேணாம்னா சொல்லுங்க, நான் வேணும் கடைக்கு போய் மாவு வாங்கிட்டு வந்து இட்லி ஊற்றி தரேன். மாட்டினா இன்னைக்கு தட்டு எந்த பக்கம் பறக்க போகுதுன்னே தெரியல. கோவத்துல கதிர் அவளை அடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.